காவேரி நிவினுக்கு இருக்க லவ்வை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா பசுபதியோட கேரக்டரும் கொஞ்சம் டம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா லீட் ரோலில் அடுத்து பார்த்தோம்னா விஜயும் காவேரியும் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருவாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா குமரன், அதாவது இவங்க ஃபேமிலிலாம் இருக்காங்களா, அங்கே யமுனா இருக்காங்க, நிவினோட லவ்வை ஸ்டார்ட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி, அதாவது கதையை வந்து கொஞ்சம் சுருக்கம் பண்ணணும், அதாவது ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வாரம் எபிசோட் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சம்மந்தமாகவும் கரெக்டான ப்ரோமோவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டோரியும் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதான். பசுபதி வந்து நிவினும் காவேரியும் அந்த லவ் பண்ண அந்த ஃபோட்டோலாம் காட்டி வந்து இரிட்டேட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து செம்மையாக ஆக்ஷன் மூடுக்கு தான் போவார். ஏன்னா இந்த இடத்துல தாத்தா பாட்டிக்கு எந்த ஒரு டிசப்பாயிண்டடும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால பசுபதிக்கு கன்ஃபார்ம். அப்படி இல்லாட்டி குறைஞ்சபட்சம் இனிமேல் தலையிடாத மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சிருவார் அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. காவேரியும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா காவேரி அப்படியே கண் கலங்கி போயிருந்தாங்க. அப்படிங்கும்போது காவேரியும் விட்டு கொடுக்க மாட்டார். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அன்பரசோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க காவியா, அவங்க வந்து நம்ம விஜயோட ஃபிளாஷ்பேக் சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டோரியில செம்ம பெரிய ட்விஸ்டே ஸ்டார்ட்